வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ இடபாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகில் உள்ள வெட்டுவானம்மன் என்ற பெயரில் அழைக்கப்படும் எல்லையம்மன் ஆலயத்தின் பற்றி பார்ப்போம். இன்று நாம் தரிசனத்துக்காக சென்றிருந்தோம். கோயிலின் தல வரலாறு பார்த்தீர்கள் என்றால், பரசுராமர் தன் தாயான ரேணுகாதேவியின் தலையை குவிததால் இந்த இடத்திற்கு வெட்டுவானம் என்று பெயர் வந்தது. கோயில் நம் உள்ளே நுழைந்தவுடனே அம்மையாரின் கோபுரம் நம்மளை வரவேற்கிறது. அதை வணங்கிவிட்டு உள்ளே சென்றோம் என்றால், கொடிமரத்தை வணங்கிவிட்டு தேங்காய் பழம் வைத்திருப்போர் 10 ரூபாய் டோக்கன் பெற்றுக்கொண்டு அம்மனை தரிசித்து அப்படியே வெளியே வந்தோம் என்றால், இடதுபுறமாக சென்றால் வேப்ப மரம் உள்ளது. திருமண தடை, குழந்தை பாக்கியம் வேண்டி அங்கு கயிறு கட்டப்படுகிறது. அதை கட்டிவிட்டு அப்படியே சுற்றி வந்தோம் என்றால் உற்சவர் சாமி சிலையும் கோயிலை சுற்றி நாகாலம்மன் கோயிலும் உள்ளது. அதை வணங்கிவிட்டு கோபுரத்தை சுற்றி வலம் வந்து அம்மனை வணங்கி மீண்டும் நாம் வெளியே வந்தோம் என்றால், அம்மனை மீண்டும் கோபுரத்தின் வழியாக நின்று வாசலில் வணங்கிவிட்டு வெளியே வர முடியும். ஆலயம் திறக்கப்படும் நேரம் பார்த்தீர்கள் என்றால், காலை 8 மணி முதல் ஆலயம் திறந்திருக்கும். ஆனால் ஆடி மாதம் மற்றும் அனைத்து தினங்களும் காலை 6 மணிக்கு ஆலயம் திறந்திருக்கும் என்பது முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. ஆகவே ஆலயம் செல்லும் நண்பர்கள் இதை பார்த்துவிட்டு அதன் பிரகாரம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேலூர் பகுதியில் அதை சுற்றியிருந்து வரும் நண்பர்கள் பள்ளிகொண்டா தாண்டிய உடனே இக்கோயில் வலதுபுறமாக வரும். அதே திருப்பத்தூர் பக்கமிருந்து செல்லக்கூடிய நண்பர்கள் மாதனூர் தாண்டி செல்லும் பொழுது இடதுபுறமாக வரும். ஆகவே அதை கவனித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலயத்தின் மற்றொரு சிறப்பாக பார்க்கப்படுவது என்னவென்றால், அம்மை வந்தவர்கள் நீண்ட நாளாக அதில் சிரமப்பட்டுள்ளவர்கள் ஆலயத்தில் வந்து அம்மனை வணங்கிவிட்டு இங்கே உள்ள அம்மை போட்டதில் தங்கும் இடம் ஒன்று அமைந்துள்ளது. அதில் தங்கி அம்மையிலிருந்து விடுபட்ட பிறகு அங்கிருந்து செல்லும் வசதியும் உள்ளது. ஆகவே தேவைப்படும் நண்பர்கள் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிறகு வெளியே வந்தோம் என்றால், வெட்டுவானம்மன் கோயில் மிக சிறப்பான ஒரு இடம் உள்ளது. அனைவரும் சென்றுவிட்டு வர வேண்டும். கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் பார்த்தீர்கள் என்றால், கோயிலில் சென்று சாமியை மட்டும் தரிசித்து விட்டு வருகிறீர்கள். அதுபோன்று இல்லாமல் அந்த அம்மனின் புற்று, ஆதி புற்று இருக்கும் இடத்தையும் சென்று அங்கும் வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே வணங்கிவிட்டு அங்கு பால், முட்டை வைப்பவர்கள் வைத்து கொண்டு வேண்டிக் கொள்ளலாம். அங்கு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. அங்கிருந்து வெளியே வந்தோம் என்றால், கோவிலின் குளம் உள்ளது. குளத்தை சுற்றி பார்க்கலாம். அருகிலே ஒரு தனிப்பட்ட நபரின் அம்மன் சிலையும் உள்ளது. அதையும் வணங்கிவிட்டு வரலாம். வெட்டுவான அம்மனின் மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வரும் 5 வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக விழா கோலம் கொண்டு இருக்கும். வெகு தொலைவில் உள்ள மக்களும் அங்கு வந்து அம்மனிடம் வேண்டுதல் வைத்து வேண்டுதல் வெற்றி பெற்றவர்கள் அம்மனுக்கு ஆடு, கோழி ஆகியவற்றை பலியிட்டு அங்கே உணவு சமைத்து உண்டு விட்டு வருவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இத்தகைய அருள்மிக்கு வெட்டுவான எல்லை அம்மனை வணங்கி அவள் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மக்களே. ஸ்ரீ இடபாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க.